BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. லப்பர் பந்து திரைப்படத்தை பார்த்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் பாராட்டியிருக்காராம். என்ன காரணம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்வாஷிகா, சஞ்சனா, பாலசரவணன், DSK, ஜென்சன், தேவதர்ஷினி, காளி உள்ளிட்ட பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. விஜயகாந்தின் தீவிர ரசிகராக வரக்கூடிய கெத்து தினேஷ் அவரது என்ட்ரிக்கு ஒழிக்கக்கூடிய விஜயகாந்தின் நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் பாடல் ஹாலிவுட் ரசிகர்களை கவர்ந்து சமூக வலைதளம் எங்குமே வரலாகி வருது. எங்கே திரும்பினாலும் இந்த பாடலை யாராவது முணுமுணுத்தபடியே தான் இருக்காங்க. இந்த நிலையில் லப்பர் பந்து திரைப்படத்தை பார்த்துட்டு பிரேமலதா விஜயகாந்த், விஜய் பிரபாகரன் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த திரைப்படம் குறித்து பேசியிருக்காங்க. லப்பர் பந்து திரைப்படத்தை பாராட்டி பேசியிருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன் கேப்டன் அவர்களுக்கு உண்மையான அர்ப்பணிப்பை அதாவது ட்ரிபியூட் செய்திருக்கக்கூடிய திரைப்படம் இதுதான். ஒரு சில திரைப்படங்களில் அங்கங்கே கேப்டன் பற்றிய குறியீடுகள், போஸ்டர்கள் இடம்பெறும். ஆனால் இந்த படம் முழுக்க கேப்டன் நிறைஞ்சிருக்காரு. கேப்டன் ரசிகர் உண்மையாக எப்படி இருப்பாரோ அதே போல கேப்டன் ரசிகராகவே கெத்து கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறாரு நடிகர் தினேஷ். என்னுடைய நண்பர் ஹரிஷ் கல்யாண் சிறப்பாக நடிச்சிருக்காரு. படம் எங்களுக்கு ரொம்பவே உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் இசை சிறப்பாக இருந்துச்சு. கேப்டனை இப்போ இருக்கக்கூடிய புதிய தலைவனருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் பாடல் எங்கள் கட்சி கூட்டங்களில் எல்லாமே ஒழிக்கும். அம்மா, மாமா, நான், என்னோட வரக்கூடிய அண்ணன் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா தேமுதிக தொண்டர்கள் அந்த பாட்டை போட்டு தான் வர வைப்பாங்க. படத்துக்கு ஒரு பெரிய பலமாகவே இந்த பாடல் இருக்கும். ரொம்பவே பார்த்தோன்னா இதை கேட்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா என்னுடைய பாடல் வரிகளை பயன்படுத்திட்டாங்க, என்னுடைய இசையை எங்கிட்ட பர்மிஷன்லாம் பயன்படுத்திட்டாங்கன்னு எத்தனையோ பேர் பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு எதிராக கேள்விகளை கேட்குறாங்க, உரிமை கோருறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இளைய தலைமுறையினருக்கும் இப்போ கேப்டன் அவர்களினுடைய ரொம்பவே அவரை பிடிச்சு போயிருக்கு, அவரை பிடிக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய வீட்டில் இப்போ எல்லோரும் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. கேப்டன் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்களும் இவ்வளோ பெரிய மனதார பார்த்தோன்னா நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு முன் வராங்களே அப்படின்னு எல்லோருமே இப்போ அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் பார்த்தோன்னா கேப்டன் அவர்களினுடைய மகன் நல்லபடியாக திரைப்படங்கள் நடித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.